Hello gamers, welcome to 4K Tamil Dub. Pain, அதாவது நாகட்டோ உசுமாக்கி. நாகட்டோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் ஆஃப் நருட்டோ யூனிவர்ஸ். இங்கே கேட்கலாம் ஒபிட்டோன் மாத்திரவர் பெரிய வில்லனா கேட்டீங்கன்னா ஆமாம், ஒபிட்டோன் மாத்திரவர் நாகட்டோ ஒரு பெரிய வில்லன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரீசன் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம நாகட்டோ உசுமாக்கிற ஒரு லைஃப் ஸ்டோரி பார்த்துருவோம். முதல்ல நம்ம நாகட்டோ எங்கே பிறகுறான்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜ் இருக்குல்ல, அங்கே தான் பிறக்கிறான். இப்போ போல் ரெயின் வில்லேஜ் ஃபுல்லாக போர்க்களமாக எப்பயும் போல இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜில் வார் போயிட்டு இருக்கோம். நம்ம லீஃப் வில்லேஜ் நிஞ்சாஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவானுங்க, நம்ம நாகட்டோ வீட்டுக்குள்ளே போவானுங்க. ஏன் போகணும் தண்ணி குடிக்க போவானுங்க. நம்ம நாகட்டோ அப்பா அம்மா என்ன பண்ண போகிறோம் முடிஞ்சிட்டு இருப்பானுங்க, நம்ம அட்டாக் பண்ண வராங்க சொல்லிட்டு நம்ம லீஃப் வில்லேஜ் நிஞ்சாஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அட்டாக் பண்ண வராங்க சொல்லிட்டு நாகட்டோட அப்பா அம்மா கொண்டுருவானுங்க. ஏன்டா நீங்களே வீட்டுக்குள்ளே வருவீங்க, எங்கள் அப்பா அம்மா கொண்டுருவீங்க, கேட்டால் சாரின்னு சொல்லுவீங்க. ஏன்டா அவங்களே நியாயமாகப்படுது அது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா செத்துருவாங்க, சாப்பாடு கூட வயிறு இருக்காது அவனுக்கு. அந்த ரெயின் வில்லேஜில் இருக்கிற எல்லா வீட்லையும் கவுத்தடி சாப்பாடு கேட்பான். ஒருத்தவங்க சாப்பாடு தரமாட்டாங்க, சாப்பாடு இருக்கும் ஆனால் இவனுக்கு மட்டும் தரமாட்டானுங்க. நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா மைக்கு போட்டு வந்துடுவார். ப்ளஸ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோனான் ப்ளஸ் யாகிகோவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ரொம்ப சூப்பர் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். எப்பயும் போல கிறுக்கு பேர் டான்ஸோ இருக்கிறாங்களே அவன் வேலையை காமிச்சு விட்ருவோம். இன்னொருத்தரப்பா அவன் பேர் சத்தியமாக பேர் கரெக்டாக நான்கு வரமாட்டேங்குது. அவன் நான் இமேஜில் போடுற பார்த்துக்கோங்க. அவனும் நம்ம டான்ஸோவும் சேர்ந்து நம்ம கோனானை கடிச்சு வச்சுப்பாங்க. அப்புறம் தான் சொல்லுவானுங்க நம்ம நாகட்டோவை பார்த்து நீ யாருக்கோ கொண்டு அப்போ நான் வந்து கோனானை விடுவோன்னு சொல்லுவானுங்க. இங்கே தான் மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. நம்ம நாகட்டோ என்ன பண்ணுவோம், நான் கொல்லலாம் மாட்டேங்க, என் ஃப்ரெண்டு நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம யாருக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அவனே வந்து கத்தி தான் சொரிப்பான். அவன் அங்கேயே செத்துருவான். அப்போ மாறுவான் வில்லனா நம்ம நாகட்டோ உசுமாக்கி. அப்போ தான் பெயினாக வில்லனாக மாறுவான். அது வந்து எப்படி சொல்கிறது, வேறு மாரி சீன் அது, அவ்வளோதான். அப்போ ஒரு நாகட்டோக்கு ஒரு கோவம் வரும் பாருங்கள். நம்ம டென்டல் ஸ்டாச்சுவை சமன் பண்ணி தக்காளி எல்லாருமே கொண்டு அம்மானு போய்கிட்டே இருப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அந்த சீன் மட்டும்தான், வேறு மாரி சீன் அது. அப்போ மாறுவான் வில்லனா நம்ம நாகட்டோ உசுமாக்கி. அப்போ தான் பெயினாக வில்லனாக மாறுவான். அது வந்து எப்படி சொல்கிறது, வேறு மாரி சீன் அது, அவ்வளோதான். நாகட்டோக்கு வில்லனாக மாறுற ஐடியா வர வச்சு யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒபிட்டோ வச்சுக்காதான். அப்போ தான் நம்ம நாகட்டோ போய் வில்லனாக மாறுறான்னு சொல்லிட்டுருப்பான். நான் வந்து நாகட்டோ போய் நான் ஃபுல் ஸ்டோரி இப்போ நான் போடலை. நான் ஃபுல் ஸ்டோரி போகும்போது நான் எப்படி ஒபிட்டோ நாகட்டோ வில்லனாக மாற்றினா சொல்லிட்டு ஃபுல்லாக நான் அங்கே சொல்கிறேன். நீங்கள் ஓச்சு பாருங்கள் நல்லா. அதை நம்ம சாஸ்கே நருட்டோ இருக்கிறாங்க. ப்ளஸ் நம்ம சாக்குரா வந்து நம்ம டான்ஸுக்கு கடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம நோட்டு கிட்ட சொல்கிறான் நீ சாஸ்கே கொண்டு விட்றா, அப்போ தான் சாக்குரா விடுவான்னு சொல்கிறான். நம்ம நோட்டு என்ன பண்ணுவான், ஒருவேளை நம்ம சாஸ்கே ரொம்ப நல்லவனா இருந்தானா அவனே போய் நோட்டு கிளப்பி சேர்த்துட்டு சாக்குராத்து ஊரே வந்துடுவா. நம்ம நருட்டோ என்ன பண்ணுவோம், தக்காளி டே சாஸ்கே செத்துட்டான்டா, ஏன் கீழே செத்துட்டான்னு சொல்லி அவனே வில்லனா மாறிடுவோம். அதே தான் நம்ம நாகட்டோவும் பண்ணிருப்பான். ஓகே, இப்போ எதுக்கு நம்ம நாகட்டோ உசுமாக்கி ஒபிட்டோன் மாதரோட பெஸ்ட் வில்லன். ஒபிட்டோன் மாதர ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சுக்கியோமி. நம்ம கெஞ்சு சுலோகத்தில் வாங்கலாம். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறது எல்லாமே அங்கே நடக்கும், என்ன வேணால் அங்கே நடக்கும், நம்ம நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். அதுதான் அந்த கெஞ்சு சுலகம்னு சொல்லலாம். நம்ம நாகட்டோ ஒரு ஐடியா அது கிடையாது. அவன் ஐடியா என்னன்னா இந்த உலகத்தில் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருங்க, நீங்கள் கனவு உலகத்தெல்லாம் வாய வேணாம். என் நோக்கம் என்னன்னா போர் இல்லாத உலகத்தை உருவாக்கணும். அதுதான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி நோக்கமே இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவான், எல்லா டைல் வச்சு கலெக்ட் பண்ணி டென்ட்டில் உருவாக்கிட்டு இருப்பான். இதுதான் நோக்கமாகவே இருக்கும். நம்ம ஒபிட்டோ மாதரா அவங்களோட கோலோட நம்மளோட நாகட்டோட கோல் ரொம்ப சூப்பரான கோலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸை கொண்டு வரணும். ஆனால் பெஸ்ட் ஐடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ உசுமாக்கிற ஐடியா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒபிட்டோன் மாதர ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனால் அதில் அவனுக்கு ஏமாந்துருப்பானுங்க. அதுதான் மிகப்பெரிய கொடுமையாக அதில். அதுக்கெல்லாம் யாருக்கு காரணம், ஒரு கருப்பு பையன் தான் அதுக்கு காரணம். யாரது கருப்பு பையனுக்கு நல்லா தெரியும். நம்ம நாகட்டோ ஸ்டோரியை காமிப்பாங்க, காமிக்கும் போது ஜடையை செத்துருப்பா இல்லையா, அந்த சோகத்தோட நாகட்டோட சோகமான ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கும். இனிமேல் சொல்ல போனால் நம்ம மாதரா ஒபிட்டோட பேக் ஸ்டோரியோட நம்ம நாகட்டோ உசுமாக்கி பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கும். நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியும் ஜடையெல்லாம் கொல்லும் போது அது சோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நாகட்டோ ஸ்டோரி வந்து கேட்கும் போது தான் தெரியும் அவன் பண்ணலாம் கரெக்டுன்னு சொல்லி. அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு பெயின் ஃபேனாக இருந்தீங்கன்னா அது கரெக்டாக தான் உங்களுக்கு தோணும். இனிமேல் சொல்ல போனால் நம்ம மாதரா ஒபிட்டோட பேக் ஸ்டோரியோட நம்ம நாகட்டோ உசுமாக்கி பேக் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நருட்டோ ஃபேன்ஸ் யாரும் கோவப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நருட்டோவோட ஸ்டோரியோட நாகட்டோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மாதரா ஒபிட்டோவோட நாகட்டோ உசுமாக்கி வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். முக்கியமாக உலகத்துக்கு பீஸை கொண்டு வரோம், அதுக்கான ஐடியா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். அதுதான் எனக்கு முக்கியமான விஷயமே. நான் பெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோவுக்கு பவர் கம்மி தான் மாதராவோட, இருந்தாலும் நாகட்டோக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு இல்லையா, அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி அவன் சாம கூட நல்லவனாக சாவான், நிறைய பேர் திரும்பி ஊரே வர வச்சுருப்பான். இந்த மனசு யாருக்கு இருக்கும், யாருக்கு இந்த மனசு இருக்கே இருக்காதுங்க. பேனை காட்டும் போது கொடூரமான வெளிலாம் காமிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு பேனை காட்டும் போது பிடிக்காது, ஏன்டா இப்படி பண்ணுறான்னு தோணும். ஆனால் சாகும்போது நல்லா கண்ணீர் விட்டு ஆயுதுங்க, நல்லா ரெண்டாக கதறிக்கிறது இது. அந்தளவுக்கு அவன் சாகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் நருட்டோட பெஸ்ட்டு ரைட்டிங் சொல்லலாம். சரி ஓகேங்க, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். ஆனால் போதும் நான் ஒன்று சொல்லிடுறேன். நாகட்டோ உசுமாக்கி பெஸ்ட் வில்லன்ஸ் சொன்னது காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் வில்லனாக பட்டான், அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய பெஸ்ட் வில்லன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் ஒபிட்டோன் மாதரா தான் பெஸ்ட் வில்லன்ஸ் சொல்ல போகிறீங்க. ஆனால் யாருக்கு மனசில் வலி இருக்கோ அவன் பெயினை தான் சொல்லுவான். பார்ப்போம் யாரை பெயினை சொல்கிறாங்க சொல்லிட்டு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.